ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி முட்டையை வச்சு தான் ஒரு டிஷ் செய்ய போகிறோங்க. சூப்பரானது, புதுவிதமான ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோங்க. நான் வேக வச்சு எக்கு எடுத்துக்கிட்டேன், ஒரு 3 எக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா கேரட்டு, கொஞ்சம் துருவிய கேரட்டும் கருவேப்பிலையும் கொஞ்சோண்டு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ப்ரெட்டு ஒரு 6 துண்டாட்டம் எடுத்துருக்கிறேன். நம்ம இப்போ இந்த ஓரத்தில் இருக்கிற ப்ரெட்டை மட்டும் கட் பண்ணி நம்ம மிக்சியில் அடிச்சிக்கலாம். உள்ளே இருக்கிறது மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. இப்போ பார்க்கலாம், உள்ளே இருக்கிற இந்த ஸ்டஃப்பிங் இது மட்டும் நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த முட்டையை இப்படி சீவிக்கலாம். சீவி நம்ம இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பயும் ஒரே மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம துருவியாச்சு. இதோட நம்ம கேரட்டு, கருவேப்பிலை இதோட கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். தேவைக்கு ஏற்ப நம்ம சால்ட்டு நான் ஒரு கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறமா காரம் வந்து ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கறதுனால ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் நான் காரம் சேர்த்திக்கிறேன். நம்ம நல்லா இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே எடுத்து ஓரமாக இது பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ப்ரெட்டு இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். மைதா மாவில் தான் பப்ஸ் மாதிரி செய்வாங்க. நம்ம இந்த ப்ரெட்டை வச்சு தான் செய்ய போகிறோங்க, கடையில் இருக்கிற பப்ஸ் மாதிரி. இதுக்கு ஓவனு இதெல்லாம் தேவையே இல்லை. இதை வந்து நம்ம மிக்சியில் அடித்து தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டை நம்ம இப்படி தண்ணியில் போட்டு இது ஒன்றோட இப்படி 3/4 அளவுக்கு இப்படி வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த ஸ்டஃப்பிங்கை எடுத்து இதுக்குள்ளே வச்சு
அதுக்கப்புறமா இந்த ப்ரெட் இருக்குது இல்லைங்களா, நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறது, இதோட இந்த மாதிரி நம்ம உடையாத ஒவ்வொரு இதையும் நம்ம இப்படி செஞ்சு நம்ம இப்படி தனியாக எடுத்து வச்சிடலாம். திரும்பியும் நம்ம இதோட இப்படி வச்சு அதுக்கப்புறமா இந்த ப்ரெட்டோட நம்ம இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோங்க. அதுக்கப்புறமா கடல மாவு கரைச்சி வச்சுக்கிட்டோங்க. இதில் முக்கி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கடல மாவு இருந்தால் கடல மாவு எடுத்துக்கலாம். நான் கடல மாவு எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ கார்ன்ஃப்ளவர் மாவோ இருந்தால் எந்த மாவாக இருந்தாலையும் சும்மா நம்ம முக்கி எடுக்கிறதுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இதோட நீங்கள் தேவைன்னா ஒரு சிட்டிக்கு உப்பு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ நான் இது ஸ்டப்பிங் பண்ணி இருக்கிறது இதோட இப்படி முக்கி எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த மாதிரி மாவில் முக்கி நம்ம ஒவ்வொரு இதாக நம்ம இப்படி போட்டு திருப்பி ப்ரௌனிஷாக வரும்போது திருப்பி போட்டு எடுக்கணும். இந்த ப்ரௌனிஷ் கலர் வர வரையும் நம்ம இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்லேயும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். புதுவிதமான இது ஒரு பப்ஸு தான். நம்ம ஈஸியாக 10 நிமிஷத்தில் செய்யலாம். இதோட டொமேட்டோ சாஸு இல்லைனா சில்லி சாஸு தொட்டு சாப்பிடும் போது டேஸ்டியாக இருக்கும். நான் சில்லி சாஸ் தான் வச்சுருக்கிறேன். ரொம்ப ஈஸியானது, ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய டிஃபன் தான். டிஃபனாக சாப்பிட்டாலும் டிஃபனு, ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டாலும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.